தேசிய மிருக காட்சி சாலையில் உள்ள 2 ராட்சச பண்டாக்களான ஃபூவா மற்றும் ஃபெங்கி ஆகிய வெள்ளைக்கரடிகள் மீதான உடன்பாடு சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நெருங்கிய நட்பின் அடையாளமாக அந்த பண்டாக்கரடிகள் உள்ளன என்று அவர் கூறினார். பண்டாக்கள் தொடர்பாக நாங்கள் உடன்பாட்டை நீட்டித்துள்ளோம். அவை ஜூ நகாராவில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு பல பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. அதனால்தான் அரசாங்கம் அவற்றை அங்கேயே வைத்திருப்பதை ஆதரிக்கிறது என்று அவர் இன்று கான்கட் கிளப் கூட்டத்தில் கூறினார். கான்கட் கிளப் என்பது அரசியல்வாதிகள், கொள்கை வகுப்பாளர்கள், ஊடக ஆசிரியர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் ஆகியோர் அரசியல்வாதிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுடன் நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற கலந்துரையாடல் கூட்டமாகும். பர்னாமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சூன் வாய் தலைமையிலான கான்கட் கிளப்பின் முந்தைய விருந்தினர்களில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களும் அடங்குவர். இந்த உடன்பாடு ஏற்கனவே உள்ள வெள்ளை கரடிகளுக்கானதா அல்லது புதியவற்றுக்கானதா என்று கேட்டபோது அது ஏற்கனவே உள்ள ஜோடிக்கானது என்று நிக் நஸ்மி கூறினார். புதிதாக குட்டியிடும் பண்டாக்கள் சீனாவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உடன்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.